நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். என கண்மான தேவ பிள்ளைகளே, ரொம்ப அழுது உங்க கண்ணெல்லாம் வீங்கி போய் அழுகிறதுக்கு அழும்போது கூட கண்ணீர் கூட செலவழிந்து விட்டதா? நிறைய நேரம் அப்படி இருக்குல்ல. நம்ம தூங்குற தலையனை கூட நம்ம அழுது கண்ணீரால அப்படியே நனைஞ்சு போயிருக்கோம். அப்படி அழுதுகிட்டு இருக்கீங்களா? நிறைய பிரச்சனைகளை குறித்து யோசிச்சு அவங்க எனக்கு அப்படி துரோகம் பண்ணிட்டாங்களே, இவங்க எனக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டாங்களே, என் அன்பை சரியா புரிஞ்சுக்க யாருமே இல்லையே, நான் எவ்வளவு நம்பிக்கையா நடந்தேன், ஆனா அவங்க எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி நிறைய பேர் செஞ்ச காரியங்களை குறித்து ரொம்ப அழுதுகிட்டு இருக்கீங்களா? இதே போலதான் வேதத்திலே ஒரு குழந்தை, ஆதியாகமம் புஸ்தகம் 21 அதிகாரம் 17வது வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அந்த குழந்தை ஆகாருடைய குழந்தை. இந்த குழந்தை அழுகுது பாருங்க. அழுத உடனே இந்த தாய் ஆனவள் அந்த பிள்ளையை காப்பாற்ற முடியாமல் தூரத்துல போட்டுட்டு அவன் ஒரு பக்கமா உட்கார்ந்து அழுகிறான். இந்த குழந்தை, பச்சிளம் குழந்தை அழுது கொண்டிருக்கிறது. தாகம், தண்ணீர் இல்லாத ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கர்த்தர் என்ன செய்தார் என்றால், வேதம் அழகாக சொல்லுகிறது, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். உங்க அழுகையின் சத்தத்தை யாருமே கேட்கல. உங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு யாருமே இல்லையே. நான் அந்த 4 சுவருக்கு நடுவில் அழுது கொண்டு கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறத கேட்கறதுக்கு ஒரு நாதி இல்லையே, ஒரு மனுஷன் இல்லையே, ஒரு சொந்தக்காரங்க இல்லையே, ஒரு பங்காளி இல்லையேன்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டு இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க இருக்கிற இடத்துல உங்க சத்தத்தை, உங்க அழுகையின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையின் சத்தம், கூப்பிடுகிற சத்தம் அல்ல, அழுகையின் சத்தம். அழுகையின் சத்தத்தை கேட்டார். கேட்டு என்ன செய்ய தெரியுமா? ஒரு பெரிய நீரூற்றை உண்டாக்கினார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் 2 காரியங்களை இன்னைக்கு உங்களுக்கு செய்ய போறார். முதல்ல, உங்க சத்தத்தை ஆண்டவர் கேட்டிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் உங்க அழுகையின் சத்தம், உங்க சரீரத்தினுடைய பலவீனத்தினால நீங்க அழுது கொண்டிருக்கீங்கல்ல, ஐயோ என் கால் வேதனை, என் இருதயம் வேதனை, இப்படிப்பட்ட நான் வேதனையை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி, வாழ்க்கையில பிள்ளைங்க செஞ்ச துரோகம், கணவன் செஞ்ச துரோகம், மனைவி செஞ்ச துரோகம், பெற்றோர்கள் செஞ்ச துரோகம், அதெல்லாம் உங்க இருதயத்தை அடைச்சு கொண்டிருக்குதா? கர்த்தர் உங்க சத்தத்தை கேட்டார். சத்தத்தை கேட்டு சும்மா இல்ல, பதிலை செய்கிறார். அந்த வனாந்திரத்திலே தேவன் ஒரு ஊற்றை உண்டாக்கினது போல உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு நீரூற்றை உண்டாக்கி உங்க அழுகை எல்லாம் ஆனந்த களிப்பாக மாற்றுவார். விசுவாசிங்க. நீங்க அழுது கொண்டிருக்கும் பொழுது தனியாக அழவில்லை. கர்த்தர் உங்கள் அருகிலே இருக்கிறார். உங்கள் அருகிலே இருந்து கொண்டு உங்கள் அழுகையின் சத்தத்தை கேட்டு அதற்கு ஏற்ற பதில், எதற்காக நீங்கள் அழுகிறீர்களோ, என்ன காரியத்திற்காக நீங்கள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ, எது உங்கள் இருதயத்தின் அழுத்தத்துக்கு பாரமாக